வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டிற்கு ரூபாய் 7020 கோடி மதிப்புள்ள 26 ஒப்பந்தங்கள் கையெழுத்து. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1100 உயர்வு. தமிழக அரசு எக்காரணத்தை கொண்டும் ஆசிரியர்களை கைவிடாது. அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதி. விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையிலான எந்த திட்டத்திற்கும் அரசு அனுமதி வழங்காது. அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் திட்டவட்டம். வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஜெர்மனி முதலீட்டு மாநாட்டில் ரூபாய் 7020 கோடி மதிப்புள்ள 26 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஜெர்மனி சென்றுள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் ஜெர்மனி பயணத்தில் ரூபாய் 3201 கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் ஜெர்மனி முதலீட்டு மாநாட்டில் ரூபாய் 3819 கோடி மதிப்புள்ள 23 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டது. அவை 9000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்து முதலமைச்சர் தனது எக்ஸ்தல பதிவில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, வாகன கூறுகள் மற்றும் மேம்பட்ட ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு துறைகளில் உலகளாவிய தலைவர்கள் தங்கள் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் திராவிட மாடல் உரையாடல்களை உறுதிமொழிகளாகவும் நம்பிக்கையை உறுதியான வளர்ச்சியாகவும் மொழிபெயர்க்கிறது. இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஜெர்மனியின் டசல்டார்ஃப் நகரத்தில் விண்டேஜ் கார் அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பார்வையிட்டார். இது குறித்து காலத்தால் அழியாத பழங்கால பொக்கிஷங்களுக்கு மத்தியில் வரலாறு உயிர் பெறுவதை உணர்ந்தேன் என்று தனது எக்ஸ்தல பதிவில் பதிவிட்டுள்ளார். ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1100 அதிகரித்துள்ளது. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லை பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.7 பதிவானது. இந்த நிலநடுக்கம் ஆப்கானிஸ்தானின் இந்து குஷ் மலைத்தொடரில் உள்ள அசதாபாத் பகுதியை மையமாக கொண்டு சுமார் 29 கிலோமீட்டர் ஆழத்தில் உருவாகியுள்ளது. சுமார் 5 முதல் 7 வினாடிகள் வரை பூமி அதிர்ந்ததால் பீதி அடைந்த மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வீதிகளில் தஞ்சம் அடைந்தனர். இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1100 அதிகரித்துள்ளதாகவும் 3500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. இதில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் என்று அஞ்சப்படுகிறது. எக்காரணத்தை கொண்டும் தமிழக அரசு ஆசிரியர்களை கைவிடாது என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் 20 அரசு உயர்நிலை பள்ளிகள் மேல்நிலை பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் திருச்சி KK நகரில் செயல்பட்டு வரும் அரசு உயர்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. இப்பள்ளியை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திறந்து வைத்து பள்ளியில் சேரும் மாணவர்களை வரவேற்று அவர்களுக்கு புத்தகம், பேனாக்களை வழங்கினார். இந்நிகழ்வில் கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ், மண்டல தலைவர் மதிவாணன், மாமன்ற உறுப்பினர்கள் மலர்விழி ராஜேந்திரன், பொற்கொடி, பள்ளி தலைமை ஆசிரியர் எலிசபெத் ராணி மற்றும் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பள்ளி மாணவர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். தற்போது ஆசிரியர்கள் டெட் எனப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும் என நீதிமன்றம் தெரிவித்துள்ளதை குறிப்பிட்டு பேசினார். நீதிமன்றத்தின் தீர்ப்பின் விவரம் முழுமையாக கிடைத்தவுடன் அது குறித்து சட்ட வல்லுநர்களுடன் கலந்து ஆலோசிக்கப்பட்டு பின்னர் இது குறித்து மேல்முறையீடு செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தொடர்பாக ஆசிரியர் சங்கங்கள் மேல்முறையீடு செய்ய வாய்ப்புள்ளதாகவும் எக்காரணத்தை கொண்டும் தமிழக அரசு ஆசிரியர்களை கைவிடாது என அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதியளித்தார். நீதிமன்றம் நேற்று ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. நேற்று நம்முடைய சீஃப் செக்ரட்டரியிலிருந்து எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி வரைக்கும் முழுமையாக நாங்கள் இது சார்ந்து கலந்து ஆலோசிக்கிறோம். முழுமையான ஜட்மெண்ட் அது வந்ததுக்கு பிறகு எங்களுடைய லா ஆஃபீஸர்ஸ் மூலமாக
அட் த மேக்ஸிமம் எங்களோட டீச்சர்ஸ் அனைவருக்குமே ஒரு அரணாக இந்த பள்ளிக்கல்வித்துறை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பணியாகத்தான் இதை நாங்கள் பார்க்கோம். கண்டிப்பாக எங்களுடைய டீச்சர்ஸ் யாரையும் கைவிட்டு விடாமல் அது சார்ந்து எப்படி ஒட்டுமொத்தமாக அனைவரும் நாங்கள் அரவணைக்கிறோமோ அரவணைப்பதற்கான என்னென்ன பணிகளாம் செய்ய முடியுமோ அத்தனை சாத்தியக்கூறுகளையும் செய்வதற்கு தான் நாங்களும் இன்றைக்கி காத்து கொண்டிருக்கின்றோம். எப்படியுமே இந்த ஒவ்வொரு டீச்சர்ஸ் சார்ந்திருக்கின்ற சங்கங்களும் எப்படியும் ஒரு ரிவ்யூ போவாங்க. எப்படியும் இருந்தாலும் அரசாங்கத்தின் சார்பாக நம்முடைய டீச்சருக்கு நான் சொல்லக்கூடிய ஒன்று தான், யாரும் கவலைப்பட வேண்டாம், உங்களை அரசாங்கம் இன்றைக்குமே கைவிடாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையிலான எந்த திட்டத்திற்கும் தமிழக அரசு அனுமதி வழங்காது என அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அடுத்த சேத்தூர் பேரூராட்சியில் வசிக்கும் 22,000 மக்கள் பயன்பெறும் வகையில் வாழவந்தான் கண்மாய் அருகில் 12 ஆழ்துளை கிணறுகள் மற்றும் பிராக்குடி ஆற்றுப்பாதையில் 12 ஆழ்துளை கிணறுகள் என மொத்தம் 24 ஆழ்துளை கிணறுகள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் 23 மேல்நிலை நீர்த்தேக்க குடிநீர் தொட்டிகளுக்கு 24 மணி நேரமும் 11 kV திறன் கொண்ட மும்முனை மின்சாரம் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கலந்து கொண்டு மும்முனை மின்சாரத்தை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து நக்கநேரி ஊரின் வடக்கே அமைந்துள்ள ஆற்றின் நடுவே ரூபாய் 3.60 கோடி மதிப்பீட்டில் பாலம் அமைக்கும் பணிகளுக்கு அமைச்சர் அடிக்கல் நாட்டினார். அடுத்ததாக தென்காசி சங்கரன் கோவில் சாலையை இணைக்கும் வகையில் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து ரூபாய் 30 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் இணைப்பு சாலை பணிகளை ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர், விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையிலான எந்த திட்டத்திற்கும் தமிழக அரசு அனுமதி வழங்காது என ராமநாதபுரம் மாவட்டத்தில் எண்ணெய் கிணறுக்கு அனுமதி வழங்கப்பட்ட விவகாரம் குறித்தும் பதில் அளித்தார். நம்ம பைனான்ஸ் மினிஸ்டரும் தெளிவா சொல்லியிருக்காரு, எந்த காரணம் கொண்டும் நாங்கள் அனுமதி வழங்க மாட்டோம் சொல்லி மிக தெளிவா சொல்லியிருக்காரு. இந்த அரசாங்கம் நிச்சயமாக இந்த விவசாயிகளுக்கு பாதிக்கக்கூடிய அளவிற்கு எந்த விதமான திட்டங்களுக்கும் அனுமதி வழங்க மாட்டோம். வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாடு, புதுச்சேரியில் 5 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் செப்டம்பர் 7ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே தொழிற்சாலையின் பூட்டை உடைத்து கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆம்பூர் அடுத்த கரும்பூர் ஊராட்சிக்கு உட்பட்ட சாமுண்டியம்மன் தோப்பு பகுதியில் உதயகுமார் என்பவர் தொழிற்சாலை நடத்தி வருகிறார். அதில் சுமார் 80க்கும் மேற்பட்ட பெண் தொழிலாளர்கள் பணிபுரிந்து வரும் நிலையில் திங்களன்று இரவு தொழிற்சாலைக்குள் புகுந்த மர்ம நபர்கள் அங்கிருந்த CCTV கேமராவை ஆஃப் செய்துவிட்டு தொழிற்சாலையின் பூட்டை உடைத்து கார் மற்றும் கல்லாப்பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த 45,000 பணம் என 5 லட்சம் மதிப்பிலான மின் மோட்டார்களை கொள்ளையடித்து சென்றனர். இது குறித்து காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரும்பூர் கூட்டோட சாடு மாத்தோப்புல கடந்த ஒரு 15 வருஷமா ஷூ கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கோம். இது இப்போது நைட்டு வந்து என் கம்பெனி ஆண்ட ஜென்செட்டு, கம்ப்ரெசர் மோட்டருங்க பூட்டை வச்சுட்டு உள்ளே இருக்கிற ஒரு 15 மோட்டர், டோட்டலாக 15 மோட்டர் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இது இல்லாமல் அந்த CCTV ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க. பீஸ் கேரேஜ் பிடிங்கிட்டு CCTV ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாம் உடச்சி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது இல்லாமல் கார் கண்ணாடியை உடச்சி டிக்கியில் இருந்த காசும் என்னோடைய டேபிளில் கேஷ் டேபிளில் இருந்த காசும் மொத்தம் சேர்த்து ஒரு 45,000 ரூபாய் மேலே இருந்திருக்கும். ஆனால் அதில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இன்னும் என்னென்ன காணாமல் போயிருக்குன்னு இன்னும் கரெக்டாக தெரியல. EB கட் பண்ணுறதுனால இது வரைக்கும் இவ்வளோ போயிருக்கு. அதே மாதிரி நம்ம கம்பெனி பக்கத்தில் கடையிலையும் இன்னும் எதிரில் இருக்க கடையிலும் எல்லா இடத்துலையும் உடைச்சிருக்காங்க.
இதே மாதிரி இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துலையும் உடைச்சிருக்காங்க. இதே சம்பவம் தொடர்ந்து ஒரு மாசமா பக்கத்துல இருக்கிற வில்லேஜுங்கள மோட்டர் வயருங்க, கிணத்துல வர வயருங்க இதெல்லாம் கட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இதே தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஏதாவது எங்க போலீஸ் வந்து இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அவங்க கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து எங்களை அந்த போய்க்கிற சாமர்த்தியெல்லாம் எங்க மீட்டு கொடுக்கணும். ஏன்னா ஒர்க்கர் சேலரி, எங்களோட சேலரி கூட இல்லை, எங்களோட லேபரோட சேலரி 80 பேர் ஒர்க்கரோட சேலரிங்க. அதுங்க 80 பேர் ஒர்க் பண்றாங்க அந்த கம்பெனியில. இத்தனைக்கும் நீங்க கொஞ்சம் எங்களுக்கு இருந்து எங்களுக்கு கொஞ்சம் முட்டி தரணும். ஒடிசாவில் நடைபெற்ற டாக்வாண்டோ போட்டியில் சென்னையை சேர்ந்த மாணவி வெண்கல பதக்கம் வென்று அசத்தியுள்ளார். இந்தியன் டாக்வாண்டோ சார்பில் ஒடிசா மாநிலம் ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில் 4வது சப் ஜூனியர் சீனியர் நேஷனல் சாம்பியன்ஷிப் 2025 டாக்வாண்டோ போட்டிகள் நடைபெற்றது. மத்திய விளையாட்டு அமைச்சகம் சார்பில் நடைபெற்ற இந்த போட்டியில் சென்னையை சேர்ந்த 7ஆம் வகுப்பு மாணவி ஸ்பர்ஷா சுரேஷ் வெண்கல பதக்கம் வென்றுள்ளார். இந்நிலையில் சென்னை துறைப்பாக்கத்தில் உள்ள தமிழ்நாடு டாக்வாண்டோ அகாடமி பயிற்சி பள்ளியில் மாணவிக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பயிற்சியாளர் உதயகுமார், தமிழ்நாடு அரசு விளையாட்டுத்துறை தங்களது விளையாட்டிற்கு போதிய ஆதரவு கொடுத்து வருவதாக தெரிவித்தார். என் பேர் ஸ்பர்ஷா சுரேஷ். நான் ஒடிஷால நடந்த நேஷனலுக்கு செலக்ட் ஆனேன். அதுல பிரான்ஸ் மெடல் வின் பண்ணேன். எனக்கு டோட்டலா 3 மேட்சஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் மேட்ச் சண்டிகர் கூட இருந்தது, செகண்ட் மேட்ச் மணிப்பூர் கூட இருந்தது, தேர்ட் மேட்ச் டெல்லி கூட இருந்தது. டெல்லி கூட விளையாண்ட போது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, அதனால அதுல தோத்துட்டேன். ஆனா நெக்ஸ்ட் டைம் இன்னும் நல்லா ட்ரெயின் பண்ணிட்டு கோல்டு வாங்க ட்ரை பண்ணேன். தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா நம்ம டெப்டி சீஃப் மினிஸ்டர் உதயநிதி அண்ணாவும் மேகநாதன் ரெட்டி சாரும் வந்து ரொம்ப நல்லா ஸ்போர்ட்ஸ்க்கு என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட நான் சொல்கிற இது என்ன அப்படின்னா, ஸோ இன்னும் வந்து ஃபர்ஸ்ட் டேக்வாண்டோ அசோசியேஷன் தமிழ்நாடு அண்ட் இந்தியன் டேக்வாண்டோ மினிஸ்ட்ரி ரெகனைஸ்டான ஃபர்ஸ்ட் நேஷனல்ஸ். ஸோ மினிஸ்ட்ரியே ரெகனைஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னும் எஸ்டிஐடியில் வந்து நம்ம டேக்வாண்டோ அசோசியேஷன் தமிழ்நாடோட ரெகனைஸ்டு வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு. அதையும் கொடுத்தாங்கன்னா இன்னும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டைஃபன் அவார்ட், கேஷ் அவார்டு வந்து நேஷனல்ஸ் வின் பண்ண பிளேயர்ஸ்க்கு இருக்கு. அதுவும் கொஞ்சம் பிளேயர்ஸ்க்கு சீக்கிரம் அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அடுத்தடுத்த லெவல் இன்டர்நேஷனல் அது ஏசியன் கேம்ஸ் அந்த மாதிரி பார்ட்டிசிபேஷன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி டெப்டி சீஃப் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அண்ணா வந்து ரொம்ப நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு ஸ்போர்ட்ஸ் தமிழ்நாட்டில். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறையில் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு பொதுக்கூட்டம் அதன் மாநில தலைவர் செல்லக்கண்ணு தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய நடிகை ரோஹிணி, நாய்களின் உயிர்களுக்காக கவலைப்படுவதை விட மனித உயிர்களுக்காக கவலைப்பட வேண்டும் என்றும் அதற்கான சட்டங்களை இயற்ற வேண்டும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து சட்டங்கள் மட்டும் மனித மனங்களை மாற்ற இயலாது என்று கூறிய அவர், மனித மனங்களை மாற்றுவதற்கான மிகப்பெரிய ஆயுதம் கலை என்றும் அதன் வழியாகத்தான் தாங்கள் செயல்பட்டு கொண்டிருப்பதாக கூறினார். நமக்கு பணமல்ல வேண்டியது, அதிகாரத்திற்கு போகக்கூடிய கல்வி வேண்டும். ஆனால் இதை அனைத்திற்கும் மேலாக தேவையானது மனிதனை மனிதனாக நடத்தக்கூடிய அந்த மரியாதை என்கிறது தான் நமக்கு தேவை. ஒரு சொல்லால் செயலால் அதிகாரத்தால் எங்களை ஒடுக்கக்கூடாது. எல்லாரும் பல்லக்கில் ஏறிக்கொண்டால் பல்லக்கு தூக்கிகள் யார் என்றால் நீங்கள் ஏன் பல்லக்கில் ஏற வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஒன்றாக நடப்போம் என்று சொல்வதனுடைய உள்ளர்த்தம் தான். இப்பொழுதெல்லாம் நாய்களின் உயிர்களுக்காக நிறைய பேர் கவலைப்படுகிறார்கள். ஆனால் மனித உயிர்களுக்காக கவலைப்படுங்கள் என்று காலங்காலமாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். கரூரில் 13 ஆண்டுகளாக வேலை வாய்ப்புக்காக பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று மாற்றுத்திறனாளி குற்றம் சாட்டியுள்ளார். கரூர் மாவட்டம் குளித்தலை நகராட்சிக்கு உட்பட்ட வைகநல்லூர் அக்ரஹாரம் பகுதியை சேர்ந்தவர் ஜெயபிரகாஷ். மாற்றுத்திறனாளியான இவர் அரசு வேலை வழங்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு வழங்கினார். இதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளியின் தந்தை செந்தில்குமார் செய்தியாளரை சந்தித்து பேசினார். அப்போது கடந்த 13 ஆண்டுகளாக வேலை வாய்ப்பு கேட்டு 100க்கும் மேற்பட்ட மனுக்கள் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் மாற்றுத்திறனாளி மகனுக்கு ஏதாவது ஒரு அரசு வேலை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். அவனுக்கு மாற்றுத்திறனாளி 70%. எதுக்காக வந்துருக்கீங்க? வேலைக்காக. அப்போ அப்படிதான் அலைஞ்சிட்டு இருக்கேன் வேலைக்காக.
எதுவும் தகவல் சொல்ல மாட்டேங்கிறாங்க. போனால் தனியார் வேலை, இவங்க சமைச்சு தூக்குவாங்களா, கடப்பாரை தூக்குவாங்களா, என்ன செய்வாங்க இவங்க? ஏதோ ஒரு வேலை பள்ளிக்கூடத்தில், அரசு பள்ளிக்கூடத்தில் இன்றைக்கி காலி இருக்குது. 3 ஸ்கூலு 4 ஸ்கூல் காலி இருக்குது. மணத்தட்டை, மாரியம் ஸ்கூலு, கடம்பூர் ஸ்கூலு, தேவதானம் 4 ஸ்கூலுக்கு காலி இருக்குது. எந்த இதுவும் போட மாட்டேங்கிறாங்க. போனால் எங்களுக்கு வந்து எம்எல்ஏ பார்த்துட்டேன், அந்த லெட்ரு வச்சு கொடுத்தோம், வாங்கி இம்ப்ளாமெண்ட்டில் கொண்டு கீழே சொருகிக்கிட்டாங்க அடியில். அதுவும் பேட்டி எடுக்க மாட்டேங்கிறாங்க. எந்த தகவலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. போனால் தனியார் வேலை போ. தனியார் வேலை எங்களுக்கு தெரியாதா? எனக்கு வயசு ஆயிடுச்சு, 60 ஆயிடுச்சு. இவனை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னுமே. எத்தனை முறையாக மனு கொடுக்கணும்? 2012 10 வருஷமாக கொடுத்துட்டு இருக்கேன். மயிலாடுதுறை மாவட்டம் மணக்குடி கிராமத்தில் புதிய நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். தமிழ்நாட்டில் காரிஃப் கொள்முதல் பருவம் KMS 2025-2026 பருவத்திற்கு உயர்த்தப்பட்ட ஆதார விலையுடன் கொள்முதல் தொடங்கியது. இந்த உயர்த்தப்பட்ட விலை மாவட்டத்தில் திறக்கப்பட்டுள்ள 140 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலும் முதல் அமலுக்கு வந்தது. அதன்படி நெல் சன்னரகம் குவிண்டால் ஒன்றுக்கு 2545 ரூபாய்க்கும், பொது ரகம் குவிண்டால் ஒன்றிற்கு 2500 ரூபாய்க்கும் வழங்கப்படுகிறது. இந்நிலையில் மணக்குடி கிராமத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் துவக்கி வைத்து கொள்முதலை பார்வையிட்டார். இந்நிகழ்ச்சியில் மக்களவை உறுப்பினர் R. சுதா, சட்டப்பேரவை உறுப்பினர்கள் S. ராஜ்குமார், நிவேதா M. முருகன் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 77,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் மீண்டும் வரலாறு காணாத புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. அதன்படி 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 20 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் தங்கத்தின் விலை 9,725 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 77,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 1 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 137 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 1,37,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சூடானில் ஏற்பட்ட நிலச்சரிவில் கிராமமே மண்ணுக்குள் புதைந்த நிலையில் 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். சூடானில் உள்நாட்டு போர் நடைபெற்று வரும் நிலையில் டார்பூர் பகுதியில் மர்ரா மலை அடிவாரத்தில் உள்ள தாராசின் என்ற கிராமத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் தஞ்சம் அடைந்திருந்தனர். இந்நிலையில் திங்கட்கிழமை பெய்த கனமழையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் தாராசின் கிராமம் மண்ணுக்குள் புதைந்தது. இந்த கிராமத்தில் வசித்த 1000க்கும் அதிகமானோர் உயிரிழந்திருப்பதாக சூடான் விடுதலை இயக்கம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்த கிராமத்தில் வசித்த ஒருவர் மட்டுமே தற்போது வரை உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார். மேலும் மண்ணுக்கு அடியில் புதைந்து கிடக்கும் சடலங்களை மீட்க ஐக்கிய நாடுகள் சபை உதவுமாறு சூடான் விடுதலை இயக்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. சூடானில் இராணுவத்திற்கும் துணை இராணுவத்திற்கும் இடையே உள்நாட்டு போரால் அந்நாட்டு மக்கள் கடும் பாதிப்பை எதிர்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டிற்கு ரூபாய் 7,020 கோடி மதிப்புள்ள 26 ஒப்பந்தங்கள் கையெழுத்து. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1100 உயர்வு. தமிழக அரசு எக்காரணத்தை கொண்டும் ஆசிரியர்களை கைவிடாது. அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதி. விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையிலான எந்த திட்டத்திற்கும் அரசு அனுமதி வழங்காது. அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் திட்டவட்டம். வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.